Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி கோஜிரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து டோகோ அகாடமில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கண்டினியூ பண்றாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டு சொல்லுது, நாங்க வந்துட்டு உன்னோட கேமை மட்டும் பார்க்கல, உன்னோட டெய்லி டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். சோ நீ எங்க அகாடமில ஜாயின் பண்ண அப்படின்னா நீ படிச்சு முடிக்கிறவரை உனக்கு வந்துட்டு எல்லாமே ஃப்ரீ தான், உனக்கு வந்து எதுவுமே காசு கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. வெறும் மிடில் ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, மிடில் ஸ்கூல் அதுக்கடுத்து ஹை ஸ்கூல் அதுக்கடுத்து காலேஜ் இப்படி கண்டினியூஸா 10 வருஷத்துக்கு நாங்களே எல்லா செலவையும் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டு கோஜிரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா போகுது. அப்ப பக்கத்துல இருந்தவர் வந்துட்டு ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ட கேக்குறான். அந்த பொண்ணுமே சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஒன்னையும் சுபாசாவையும் பார்க்க தான் வந்தோம், உங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்டா விளையாடுறீங்களோ அவங்கள தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதனால நீ வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ணு, சுபாசா ஃபைனல்ஸ்க்கு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா நாங்க வந்துட்டு உன்னைய எங்க ஸ்கூலுக்கு ஸ்கவுட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, அப்பனா நான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிரோ சொல்லிடுறான். அடுத்த கேம்ல நான்கட்சி டீம் வந்துட்டு தோத்த வெறியில நல்லா பந்தாடிறாங்க ஆப்போனன்ட் டீமை போட்டு. இப்ப 9-0 சொல்லிட்டு வின் பண்றாங்க செகண்ட் கேம். சூப்பர், நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம், இதே மாதிரி வின் பண்ணி நம்ம குரூப்ல அட்லீஸ்ட் செகண்டாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த அந்த ட்வின்ஸ் சொல்றாங்க. மெய்வா எஃப்சி அப்புறம் ஹானவா எங்க ஸ்கூல் தான் வந்துட்டு இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல வின் பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் குரூப்ல நாங்க ரெண்டு டீம் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்து ஹானவா டீம் வந்துட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க, அதை நான்கட்சி பிளேயர்ஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு காம்பினேஷன் பிளே ரொம்பவே அருமையா விளையாடுறாங்க, ஒருத்தனையும் எவனாலையும் தொடக்கூட முடியல, ரெண்டு பேரும் வேற லெவல்ல விளையாண்டு நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்க. இதை பார்த்து நான்கட்சி டீமே வாயடிச்சு போயிடுறாங்க. ஹானவா டீம் 7 ஆப்போனன்ட் 0ன்னு சொல்லிட்டு கேம் ஒன் சைடாவே ஈஸியா முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு கேம், ஆஃப்டர்நூன் ஒரு கேம் நடக்குது. ரெண்டு கேம்லயுமே வந்துட்டு நான்கட்சி டீம் ஈஸியா வின் பண்றாங்க. இப்ப 3 கேம் வின் பண்ணிருக்காங்க, ஒரு கேம் தோத்துருக்காங்க. லாஸ்ட் கேம் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த குரூப்ல இவங்க லீடிங் போயிருவாங்க. அடுத்து ஹானவா டீம் வந்துட்டு மேவே எஃப்சி கூட விளையாடுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அங்க நடக்குது. ரெண்டுமே வந்துட்டு 5-5ன்னு சொல்லிட்டு கேமை டிரா பண்ணிடுறாங்க ஹானவா டீம். இப்ப நான்கட்சி டீம் அடுத்து ஹானவா டீம் கூட தான் ஒரே ஒரு கேம், அந்த கேமை வின் பண்ணா மட்டும் தான் இவங்களால இவங்க குரூப்ல செகண்டாவது இருக்க முடியும். இல்ல அப்படின்னா டிரா பண்ணாலோ தோத்தாலோ கூட இவங்க வந்துட்டு வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சே வேணும்னே தான் கோஜிரோ பண்ண மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு நான்கட்சி டீமோட கோச் வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் டீம் டிஸ்கஷன் பண்றாங்க. நம்ம ஹானவாவோட ப்ரீவியஸ் கேம்ஸ் பார்த்தாலே நல்லா தெரியுது, அந்த காம்பினேஷன் அந்த ட்வின்ஸ் தான் வந்துட்டு வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு டாச்சிபானா ட்வின்ஸ். சோ டாச்சிபானா ட்வின்ஸோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்றதா கஷ்டமா இருக்குது எல்லா டீமுக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க, மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் டிஃபென்ஸ்ல தான் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டாச்சிபானா ட்வின்ஸோட காம்பினேஷன் பிளேவை தான் உடைக்கணும். அதுக்கு வந்துட்டு சுபாசா மிசாகி உங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பெரிய ரோலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த டிஸ்கஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் மிசாகி சுபாசா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு தான் நாளைக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அவங்களோட காம்பினேஷன் கவுண்டர் அட்டாக் பண்றது நமக்கு இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுபாசாவும் சொல்றான். இவங்க இப்படி பால்கனில நின்னு பேசிட்டு இருக்கப்ப பின்னாடியே வந்துட்டு இசிசாக்கி அப்புறம் உராபி ரெண்டு பேரும் தலைவணி கொண்டு இவங்க மேல எறியறாங்க. வாங்கடா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உள்ள பார்த்தா எக்கச்சக்க தலைவணி பறந்துகிட்டு இருக்குது, டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இதே மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் தலைவணி வச்சு ரொம்பவே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து டோகோ அகாடமியோட மேனேஜர் அந்த பொண்ணு இருக்கு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கோல் கீப்பர் வாக்கபாயசி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாக்கபாயசி வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரல, இருந்தாலும் போன வருஷம் அவன் ஒரு கோல் கூட விடாம விளையாண்டுருக்கான். 5th கிரேட்லயே இந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுறது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா ஒரு கோல் கீப்பர் இருப்பான் தெரியுமா, அவரை சொல்றாரு. அது சரி கோல் கீப்பர் ஓகே, மிட்ஃபீல்டர் யார் யார் பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. மிட்ஃபீல்டர் வந்துட்டு மிசுகி அப்புறம் மாட்சியாமா அப்புறம் டாகசின்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஆனா டாகசி வந்துட்டு 4th கிரேட் தானே படிக்கும், அதனால மீதி ரெண்டு பேர் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் மாட்சியாமா கிட்ட அந்த அளவுக்கு பெருசா டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆனா அவங்க கிட்ட ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்குது. ஒரு பப்ளிக் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இந்த அளவுக்கு நேஷனல்ஸ்க்கு வர அளவுக்கு கேப்டனா லீட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே தாண்டி ஒரு சூப்பரான மிட்ஃபீல்டர் இருக்கான், அதான் வந்துட்டு மிசுகி. இவன் வந்துட்டு பிளே மேக்கரா கூட நம்ம ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா நேஷனல்ஸோட ஃபைனல் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இல்லாம கண்டிப்பா இருக்காது, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதாவது நம்ம சுபாசா அப்புறம் கோஜிரோ இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு திரும்பவும் சுபாசா கோஜிரோ விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது, அவங்க ரெண்டு பேரும் யாராவது பார்க்கணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. நானுமே வந்துட்டு அதை பாக்குறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்போ நேஷனல்ஸ்க்கான 3rd டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. மாட்சியாமாவோட டீம் வந்துட்டு அவங்களோட குரூப்ல 5 கேம் நடந்திருக்குல்ல, 5 வின் பண்ணி அவங்க வந்துட்டு குரூப் ஸ்டேஜ்ல வின் பண்ணிடுறாங்க. அடுத்து இன்னொரு குரூப்ல மிசுகியோட டீமே வந்துட்டு 5 கேம் வின் பண்ணி அவங்களுமே வந்துட்டு குரூப் ஸ்டேஜ்ல வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் மேவே எஃப்சியும் அடுத்த கேம்ல நல்லா விளையாண்டு இப்ப 5க்கு 4 வின் பண்ணி அவங்களுமே வந்துட்டு லீக் ஸ்டேஜ்ல இப்ப ஃபர்ஸ்டா இருக்காங்க. இந்த 3 டீமும் வந்துட்டு கன்ஃபார்ம் இப்ப குவாலிஃபை ஆயிருச்சு. அதுக்கடுத்து இப்ப நான்கட்ஸுக்கான கேம் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. நான்கட்ஸ் வெர்சஸ் ஹானவா, இதுல வின் பண்ற டீம் தான் வந்துட்டு அந்த மேவா டீம்ல இருக்கும் தெரியுமா, அந்த குரூப்ல செகண்டா வர போகுது. இப்ப கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. டாச்சிபானா டீம்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. நான்கட்ஸ் டீமோட டிஃபென்ஸ் ரொம்பவே ஈஸியா தாண்டி வர்றாங்க. டாச்சிபானா டீம்ஸ் வந்துட்டு அவங்களோட காம்பினேஷன் பிளேவை வச்சு நிறைய டிஃபெண்டர்ஸ் தாண்டி வந்துட்டு ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அப்ப முன்னாடி வந்துட்டு சுபாசா மிசாகி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க இவங்களை மறைச்சு. டாச்சிபானா டீம்ஸுக்கும் புரியுது இவங்க வந்துட்டு வில்லங்கமான ஆளுங்க தான், கொஞ்சம் பொறுமையா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள மட்டும் பார்க்காம இங்கேயும் பின்னாடி திரும்பி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்ற. ஒருத்தர் பின்னாடி திரும்பி பாக்குற, இதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். சுபாசா அந்த பால முன்னாடி கொண்டு போய் ஒரு லாங் பாஸா இசாவா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டாக்கி டெப்பே இசாவா இவங்க 3 அதாவது ஷூட் அடிச்ச ட்ரியோ தான் வந்துட்டு இப்ப பால முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சுபாசாவுமே வந்துட்டு முன்னாடி ஓடி போறான், அவனும் முன்னாடி ஓடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா டீம்ஸ் சுபாசாவை ஃபாலோ பண்ணி போறாங்க. நான்கட்ஸ் டீம் என்னதான் முன்னாடி கொண்டு வந்திருந்தாலும் அவங்களால ஷூட் பண்ண முடியல. ஹானவாவோட டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்பவே டைட்டா இருக்குது. அப்போ டாக்கி வந்துட்டு பின்னாடி சுபாசா ஓடி வரத பார்த்துட்டு அவங்க கிட்ட கிக் பண்ணி விட்டுறான். அவனை ஷூட் பண்ண விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா டீம்ஸ் ரெண்டு பேரும் தடுக்க வராங்க. ஆனா அவங்க ஒரு செகண்ட் டிலேவா வந்துட்டாங்க. அதுக்குள்ள சுபாசா வந்துட்டு பால ஷூட் பண்றான். அந்த ஒரு பவர்ஃபுல்லான கிக்க ஹானவாவோட கோல் கீப்பரால தடுக்க முடியல.
முடியல. அது வந்துட்டு கோல் விழுகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான்கட்ஸ் டீம் தான் எடுக்கிறாங்க. அப்ப டாச்சிபானா டீம்ஸும் பேசிக்கிறாங்க, இவன் வந்து உண்மையிலே அமேசிங்கா இருக்காமல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல, நம்மளுமே இப்பதான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், வா நம்ம யாரும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்ல, ரெண்டு பேரும் இப்ப ரெடி ஆகுறாங்க. அடுத்துமே இவங்க தான் கிக் ஆஃப் பண்ணி பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பயும் சுபாசா கிட்ட அவங்களோட பருப்பு வேகல. சுபாசா வந்து ஈஸியாவே அவங்க இருந்து ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான் பால. மிசாகி சுபாசாவும் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா டாச்சிபானா ட்வின்ஸ் ஒரு பால் கூட கோல் அடிக்க விடாம பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி நான்கட்ஸ் டீமாலையும் கோல் அடிக்க முடியல, ஏன்னா ஹானவாவோட டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு டைட்டா தான் இருக்குது. இப்ப ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்ப வர நான்கட்ஸ் தான் ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. டிவில வாகபாயசுமே இந்த கேம் பாத்துக்கிட்டு தான் இருப்பான். அவங்க கோச் வந்துட்டு அப்ப நான்கட்ஸ் டீம் வந்துட்டு சூப்பரா தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்படி இவங்க விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம் வின் பண்ணிடுவாங்க, நானுமே வந்துட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து ஹானவா டீமோட கேப்டனுமே வந்துட்டு டாச்சிபானா டீம்ஸ் கிட்ட நீங்க வந்துட்டு அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, நாங்களுமே உங்க கூட வந்து ஜாயின் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படின்னா எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இல்ல அப்படிலாம் இல்லடா, இது வந்துட்டு ஸ்கோர் பண்றது கஷ்டமா இருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்றாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட இன்னுமே நிறைய ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம வந்துட்டு இந்த ட்ரிக்கை குரூப் ஸ்டேஜ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம், ஆனா இப்பவே யூஸ் பண்ற மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. கோஜிராமா டீம் பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான், ஹானவா வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா இவங்க என்ன இவ்வளவு வேஸ்டா இருக்காங்க, அதனாலதான் நான் வந்து அவங்க கூட டிரா பண்ணவே செஞ்சேன் வேணும்னே. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்துட்டு நான்கட்ஸ் தான், அவங்க வந்தா மட்டும் தான் நமக்கு கப்படிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ அதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பேட்டில் சுபாசா கூட மோதும் போதே முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் ஹானவா நம்ம குரூப்ல வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா அது வந்துட்டு இப்போ ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிராவ் சொல்றான். அப்படின்னா நான்கட்ஸ் மறுபடியும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கசி சொல்றான். ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையுமே சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிராவ் சொல்றான். அப்ப பார்த்தா வாகபாயஸ் வந்துட்டு அவன் கால்ல கொஞ்சம் பேண்டேஜ் எல்லாம் கட்டிக்கிட்டு நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு போறான். அவங்க கோச் வந்துட்டு போக வேணாம் அப்படின்றத சொல்றாரு, ஆனா இவன் வந்துட்டு கேட்க மாட்டேங்க. எப்படி நான்கட்ஸ் வந்துட்டு ஹானவா கூட வின் பண்ணிடுவாங்க, நான் தான் உங்களுக்கு ஃபைனல்ஸ்ல நான்கட்ஸோட கோலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். இப்ப செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான்கட்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம கோல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ்ல ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்பவே சாலிடா இருக்குது. அவங்களோட கேப்டன் வந்துட்டு நேரா பால ஸ்டீல் பண்ணி கரெக்டா அந்த டாச்சிபானா டீம்ஸ்ல ஒருத்தங்கிட்ட கொடுத்துறாரு. ரிசீவ் பண்ண ஒருத்தன் மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கான். முன்னாடி இன்னொருத்தன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுறான். இவங்கிட்டே பால படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு முன்னாடி ஸ்லைட் அடிச்சு பால வந்துட்டு கொடுங்க வாரா. ஆனா அதுக்குள்ள அவன் வந்துட்டு ஒரு லாங் பாஸ் அங்கிட்டு இன்னொருத்தனுக்கு கிக் பண்ணிடுறான். கோல் பக்கத்துல நிக்கிற பேர் வந்துட்டு காசோ, அப்புறம் அங்கிட்டு தள்ளி நிக்கிற பேர் வந்துட்டு மாசோ. இதை ஞாபகம் பேரை மட்டும் ஞாபகம் போதும். ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கும். பேரை மட்டும் சும்மா ரேண்டமா ஞாபகம். காசோக்கு பக்கத்துலயே பார்த்தா நான்கட்ஸ் பிளேயர்ஸ் மூணு பேர் நல்லா ரவுண்ட் கட்டிடுறாங்க. அதுல சுபாசாவுமே இருக்கிறா. கண்டிப்பா அவங்கிட்ட பால் போகாதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தா இந்த காசோ பயவுல பால வாங்காம அவன் பாட்டுக்கு பாலுக்கு ஆப்போசிட்ல நேரா கோல் போஸ்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். கோல் போஸ்ட்ல அவன் காலை வச்சு சூப்பரா ஜம்ப் பண்ணி பால வந்துட்டு ரொம்ப ஹைட்டா இருக்கும் போதே அதை வந்துட்டு ரீச் பண்ண ட்ரை பண்றான். மாசமும் பின்னாடி இருந்தவே முன்னாடி ஓடி வந்துடுறான். கரெக்டா எனக்கு குறா அப்படின்னு சொல்லிட்டு மாசோ கேட்கறான். காசவும் பால வந்துட்டு மத்த நான்கட்ஸ் பிளேயருக்கு முன்னாடி ரொம்ப ஹைட்டா இருக்கும் போதே அதை வந்துட்டு கரெக்டா ரீச் பண்ணிடுறான் இல்லையா, அதனால அவன் வந்துட்டு தலையிலே தட்டி கரெக்டா மாசோ கிட்ட பாஸ் பண்றான். மாசோ அவன் ஸ்பீடா பாஸ் பண்ண மறு செகண்டே வந்துட்டு டக்குனு கால்ட்ட ஏத்தி கோல போட்டுறான். இந்த ஒரு காம்பினேஷன் அங்க முன்னாடி இருந்த மூணு டிஃபெண்டர்ஸாலையும் தடுக்க கூட இல்ல சுபாசாவுமே தான் இருந்திருப்பான். அவனுமே வந்துட்டு சரியா ரியாக்ட் கூட பண்ண முடியல. இதுக்கு பாத்தீங்களா, இதுதான் எங்களோட ட்ரையாங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு மாசோ சொல்றான். அப்ப காசை வந்துட்டு இன்னுமே ஏர்ல தான் நின்னுட்டு இருப்பான் இல்லையா, ஜம்ப் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த ஏர்ல இருந்து இறங்கும் போது பார்த்தாங்க கீழே நான்கட்ஸ் பிளேயர் ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் மேலே தெரியாம போய் மோதிடுறான். மாசம் காசோ கிட்ட வந்துட்டு நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். இவங்க ஓகே தான், ஆனா நான்கட்ஸ் பிளேயர் கீழே வந்து ஒருத்தன் மேல மோதிருப்பான் தெரியுமா, அவனுக்கு வந்துட்டு கால்ல இருந்து ரத்தமா வந்துருது. அப்ப நான்கட்ஸோட கோச்சுமே வந்துட்டு அவனுக்கு பதிலா பண்ணி தான் உள்ள போன இசிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுக்கு இதை கேட்டு ரொம்ப பயமாயிருது. இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு ரெடியா தான் இருக்கேன், நான் வந்துட்டு இப்ப என்னோட திறமையை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள போற மாதிரி போறான். உங்க எல்லாரோட டெக்னிக்ஸ் வந்துட்டு நான் இன்னும் ரொம்ப வீக்கான ஒருத்தன் தான், ஆனா உங்க எல்லாரும் விட எனக்கு வந்துட்டு கட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. டாச்சிபானா டீம்ஸோட இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷாட்டை இதுக்கப்புறம் நான்கட்ஸ் டீம் எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.